விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என்மேல் வந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. எந்நாளும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. எந்நாளும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே. மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே. மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே. மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும்.
சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவனுடைய அன்பை பார்த்தீங்களா, அது விவரிக்கவே முடியாது. அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பினால யாரெல்லாம் நம்மை பகைக்கின்றார்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் செயல்படுகின்றார்களோ, யாரெல்லாம் நமக்கு கூலி வெட்டுகின்றார்களோ, யாரெல்லாம் நாம் விழ வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை கொண்டு சென்று நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் நம்மை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்துகின்றாராம். சத்துருக்கள் கண்கள் காண, அதுதான் முக்கியமான பாயிண்ட். உங்களை யாரெல்லாம் பகைக்கின்றார் அவர்கள் கண்கள் காண கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். யார் உங்களை பகைக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் நாச மோசங்கள் ஏற்படும். நீங்களோ உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். இது உங்களாலே உண்டாகிறது அல்ல, உங்களுடைய பலத்தினாலே உண்டாகிறது அல்ல, கர்த்தரால் உண்டாகிறது. அவர் உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக இது நிச்சயமாய் செய்வார். இந்த நாளிலே உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படுவதை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. நாளைய தினத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் சியோன் காம்ப்ளெக்ஸ் பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும், 4வது மாடியிலே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். சகோதரர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமன், சகோதரர் தினேஷ் போன்றவர்கள் எல்லாம் நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நீங்கள் கூட்டத்திலே வந்து பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலையை பெற்று செல்லுங்கள். அடியார் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்காக நல்ல விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள், பெற்று செல்லுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டவரும் அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிவீர்கள். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய தரிசனத்தின்படி இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் கட்டப்பட்டிருக்கின்றது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகின்றது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எப்படியாவது வந்து அந்த முதியோர் இல்லத்தில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களுக்காக அங்கே 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகள் பரிமாறப்படுகின்றது. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றான். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிப்பதற்காக போனான். பஞ்சமோவெனில் சமரியாவிலே கொடிதாக இருந்தது. சங்கதியாவும் தாங்கள் அறிந்ததே. ஆகாப் ராஜா தன் மனைவி ஏசபேலுடைய அந்நிய பெண்ணாகிய ஏசபேலுடைய சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் சோரம் போகும்படியாக அவன் செய்தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட ஆட்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆண்டவருக்கு எதிராகவே அந்த ஏசபேல் எனப்பட்ட பெண் எல்லா காரியங்களையும் அவள் செய்து வந்தாள். அதனால் ஆண்டவர் கோபம் கொண்டார். எலியா எனப்பட்ட தன்னுடைய தாசனை அனுப்பி அவர் வானத்தை பூட்டினார். அது மாத்திரமல்ல, எலியா மூஞ்சிக்கு நேராக, முகத்திற்கு நேராக சவால் விட்டார். வானத்தை நான் பூட்டுறேன், இனி ஏன் சத்தம் இல்லாமல் இந்த நாட்டில் மழையை பெய்யாது பார் என்று ஒரு சாதாரண மனிதனாகிய எலியா நாட்டின் ராஜாவிடத்தில் போய் சவால் விட்டார் என்று காண்கின்றோம். அதன்படியே அந்த நாளிலிருந்து இந்த நாட்டில் மழையே இல்லாமல் போயிடுச்சு. வானம் அடைக்கப்பட்டது. ஜனங்கள் காலங்கள் செல்ல செல்ல மிகவும் அதிகமான துயரத்தை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். அங்கே பச்சை பசையில் என்று செடியே இல்லை, செடி கொடியே இல்லை. ஏனென்றால் மழையே இல்லை. மழை இல்லாவிட்டால் என்னவாகுது? இப்பொழுது நாம் தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் மழை இல்லாமல் 6 குளங்களெல்லாம் வறண்டு கிடக்கின்றன. விவசாயிகளெல்லாம் தடுமாறுறாங்க. 1 மாதம் 2 மாதம் மழை டிலே ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம் வந்துடும். ஆண்டவர் தான் மழை தர வேண்டும்.
மழையை நம்பித்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்து வரோம். 21ஆம் நூற்றாண்டிலே வசிக்கிற நாம் கூட இன்றைக்கு வரைக்கும் மழை தான் நமக்கு எல்லாம். மழை இல்லாவிட்டால் கொஞ்சம் தாமதிச்சா கூட சொல்ல முடியாத வேதனை ஏற்படுகிறது. விவசாயம் செய்பவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகுது, மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போகுது, குளிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் போகுது. தண்ணீர் இல்லை என்றால் மொத்த மக்களும் மொத்த நாடுமே பரிதவிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படி என்றால் வருடந்தோறும் பெய்கின்ற மழை, வருடந்தோறும் நிரம்புகின்ற ஆறுகள், குளங்கள், விவசாயங்கள் எல்லாமே கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைச்சாதான், ஆண்டவர் நினைச்சாதான், மனம் இறங்கினாதான் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். மழைக்கும் ஆண்டவருக்கும் ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை இந்த சம்பவமும் இந்த அதிகாரமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. மழை பெய்தால்தான் வாழ்வு என்கிற மிக முக்கியமான அந்த துறையை ஆண்டவர் கையில் வைத்திருக்கிறார். கவர்மெண்டில் பொதுப்பணித்துறை, ஃபைனான்ஸு, போலீஸு போன்ற முக்கியமான துறைகள் முக்கியமான நபர்கிட்ட தான் இருக்கும். ஆண்டவர் மழை என்கிற முக்கியமான துறையை தான் கையில் வச்சிருக்கார். அவர் ராஜா இல்லையா? அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மழையை தருகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். மழை என்றாலே ஆசீர்வாதம். யார் மீது கோபம் கொள்ளுவார் என்றால் மழையை நிறுத்தி விடுகிறார். அப்பொழுது மக்கள் சொல்ல முடியாத துயரத்தை சந்திக்கின்றார்கள். ஒருவேளை இந்த மழை என்பது கர்த்தருடைய கையில் இருக்கிறது. தேவையான பொழுது தனக்கு பிரியமானவர்கள் நேரத்தின் மீது, பிரியமானவர்கள் மீது அவர் பெய்ய பண்ணுகிறார். அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் மழையை பெய்ய பண்ண வேண்டுமா என்று அவர் மேலே இருந்து பார்க்கிறார். நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் அவருக்கு மிகவும் சந்தோஷத்தை தரும் என்றால், நாம் உண்மை உத்தமமாய் வாழ்வோம் என்றால், இயேசுவே இயேசுவே என்று அவரை கூப்பிட்டு கொண்டிருப்போம் என்றால், அவர் நமக்கு தவறாதபடிக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். இது கண்களால் காண்கிற மழை அல்ல, துளி துளியாய் விழுகிற மழை அல்ல. இது ஆசீர்வாதமான மழை, கண்களுக்கு தெரியாத மழை. என் மகன் நன்றாக இருக்கட்டும் என்று நம் மீதும், நம்முடைய குடும்பத்தின் மீதும், நம்முடைய பிரயாசங்கள் மீதும் ஆண்டவர் அருமையான ஒரு மழையை பெய்ய பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. நமக்கு தட்டுப்பாடுகள் இருப்பதில்லை. இதற்கு என்ன செய்வது, அதற்கு என்ன செய்வது என்று சொல்லி நான் தடுமாறுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கடன்காரர்களை கண்டு ஒளிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி கொண்டே இருக்கின்றார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி கொண்டே இருக்கின்றது. நாம் அனைவருக்கு கொடுக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். நம்ம சந்தோஷமாக வாழும்படியாக, தலை நிமிர்ந்து வாழும்படியான காலங்களை கர்த்தர் உண்டாக்குகின்றார். அந்தோ நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போகும் என்றால் ஆசீர்வாதமான மழையை நிறுத்தி விடுகிறார். அப்பொழுது இந்த மழை வராவிட்டால் இந்த உலகம் எப்படி தத்தளிக்கிறதோ அதே போல நாமும் கூட ஆசீர்வாதமான மழை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்பொழுது நாம் மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகின்றோம். வானத்திலிருந்து பெய்கின்ற மழையையும் ஆண்டவர் தன் கையில் வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் மீது பெய்ய பண்ணுகிற ஆசீர்வாதமான மழை, இடத்துக்கு ஒருக்கா மழை பெஞ்சாதான் எல்லாருமே வாழ முடியும். வருஷத்துக்கு ஒருக்காவது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சாதான் ஏனைய 11 மாதங்கள் நம்ம காலம் தள்ள முடியும். சிலருக்கு ஆண்டவர் மாதந்தோறும் மழை பெய்ய கட்டளையிடுகிறார். சிலருக்கு ஆண்டவர் வாரந்தோறும் மழையை, ஆசீர்வாதமான மழையை பெய்ய கட்டளையிடுகிறார். சிலருக்கு தினந்தோறும் ஆசீர்வாதத்தின் மழையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்றவராக இருக்கிறார். 21ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, 15வது நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, ஆதியாகமம் புஸ்தகங்களிலாய் காலங்களாக இருந்தாலும் சரி, இதை போல ராஜாக்களின் காலங்களாக இருந்தாலும் சரி, சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலமாக இருந்தாலும் சரி, அவர் யாரை ஆசீர்வதிக்க வேண்டுமோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யார் தவறி போகிறார்களோ அவர்களை தண்டிக்க வேண்டுமோ அவர்களை தண்டிக்கின்றார். இது யாருமே தடை செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது என்பதுதான் இந்த நாளிலே நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் காண்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கின்றார். நாம் 1000 காரியங்களை சிந்திக்கலாம், திட்டமிடலாம், நாம் உழைக்கலாம், நாம் ஓடலாம், ஓடி ஓடி உழைக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தரே தீர்மானிக்கிறார். அவர் மாத்திரம் ஆசீர்வாதத்தின் மழையை மூடி விடுவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பாடுபட்டாலும் பிரயாசப்பட்டாலும் ஒன்றையும் நாம் காண முடியாது. நாம் விதைக்கவே முடியாது. பிறகு எப்படி அறுக்க முடியும்? மழையே இல்லை என்றால் எப்படி விதைக்க முடியும்? விதைக்கவில்லை என்றால் எப்படி அறுக்க முடியும்? அதில் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம் என்றால் யாரோ ஒரு விதைப்பாங்க, நாம் அறுப்போம்.
யாரோ ஒரு வீடு கட்டுவாங்க, நாம குடியிருப்போம். யாரோ ஒரு தோட்டம் வச்சிருப்பாங்க, எல்லா பலனும் நமக்கு வரும். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகின்ற காரியம். இரண்டாவதாய் பாருங்கள், அந்த சமரியாவில் பஞ்சம் கொடிதாக இருந்தது. மிகவும் கொடிதான ஒரு காலம். ஆடு மாடுகள் எல்லாம் விழுந்து செத்துருக்கும், செடி கொடியே இல்லாமல் போயிருக்கும். ரொம்ப கொடூரமான இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் சொல்ல முடியாத துயரத்தில் அனுபவிக்கிறாங்க. காரணம் ஆகாபும் ஏசபேலும். அதனால் ஆண்டோட கோபாக்கினி நிமித்தமாக நாடே பஞ்சத்தில் போகுது. இனி அவ்வளவுதான், இனி இஸ்ரவேல் அவ்வளவுதான் சொல்லி எல்லாரும் நினச்சிருப்பாங்க, அவங்களே நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே நீ போ, நீ ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட போகிறேன். கோபமாக இருக்கிறார் ஆண்டவர். ஏசபேல் மேலேயும் ஆகாபு மேலேயும் கோபமாக இருக்கிறார். அதனால் மக்கள் பாடுபடுறாங்க. அதனால் திடீர்னு ஆண்டவர் நினைக்கிறாரு, நான் போதும் பையன், கோவப்பட்டேன், நான் உண்மைதான், போதும், இனி நான் ஆசீர்வாதமான மழையை நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்றென்றைக்கும் ஆண்டவர் கோபம் கொண்டிறார் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது அல்லவா? ஆகாப் பாவம் செய்தான், ஏசபேல் பாவம் செய்தால் மக்கள் என்ன செய்வாங்க? சரி, எல்லாம் தப்பு செஞ்சாங்க, நான் அடித்தேன், போதும், இனி அவங்களை ஆசீர்வதிப்பேன், இனி அவர்களை வாழ வைப்பேன், 1000 இருந்தாலும் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் என்று, தாசனாகிய ஆபிரகாமின் மக்கள் என்று ஆண்டவர் மனதை மாற்றுகின்றார். ஒரு நாட்டின் மீது, ஒரு மனிதன் மீது ஆண்டவர் கோபம் கொள்கிற பொழுது அடிக்கிறார். அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் கழிச்சு அவருடைய கோபம் நம்மளை விட்டு போயிடுது. நம்மளை சிறுமியில் நம்மளை நினைக்கிறார், தாழ்வில் நம்ம நினைக்கிறார். இனி நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மனதை மாற்றுகின்றார். அவருடைய கோபம் தணிந்து போகின்றது. மழை நேரத்தில் அங்காங்கே தண்ணீர் கட்டி கிடக்கும், வண்டியில் போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அந்த தண்ணீர் அப்படியே தணிந்து போகும், காணாமல் போகும். அதுதான் ஆண்டவருடைய கோபமும் கூட. நம்ம மேலே ஆண்டவர் கோபம் கொள்கிறார். 1000 காரணங்கள் இதற்கு இருக்கலாம். நாம் 1000 தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் கண்டு ஆண்டவர் கோபம் கொண்டு நம்முடைய ஃபைனான்ஸை மூடுறாரு, நம்முடைய பிஸ்னஸை மூடுறாரு, நமக்கு வருமானம் எல்லாத்தையும் நிப்பாட்டுறாரு. யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கள ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார், இல்லைன்னா அவங்க கையில் கெட்டி போடுறார். எல்லா பக்கம் வாசல் அடைக்கப்படுது, தடுமாறிட்டு நிற்கிறோம். இப்படி தான் இருப்பேனும், என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படி தான் பஞ்சத்தில் இருக்குமோன்னு நம்ம நினைக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் வாராரு, மகனே உன் மேலே கோவப்பட்டேன்ப்பா, நான் ரொம்ப அடிச்சிட்டேன், போதும், நீ நல்லா இரு என்று சொல்லி ஆண்டவர் மழையை கட்டளையிடும்படியாக ஆண்டவர் செய்கின்றாரா? இதை வாசித்த பொழுது நான் மிகவும் பரவசப்பட்டேன். ஆண்டவர் என்னென்றைக்கும் கோபம் கொள்வார் என்றால் நாம் வாழ முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது, யாருமே வாழ்ந்திருக்க முடியாது. கோபம் கொள்கிறார், அடிக்கிறார், அதுக்கு பிறகு அணைத்துக் கொள்கிறார், அப்படியே பழைய அன்பை கொண்டு வருகிறார். நம்ம செய்த பாவங்களை எல்லாம் அவர் மறந்து விடுகிறார், முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுகிறார். நமக்கு புதிதான ஒரு துவக்கத்தை தருகின்றார். சிம்சோனுக்கு புதிதான ஒரு துவக்கத்தை கொடுத்தார். கண் தெரியாமல் இருந்த அந்த சிம்சோனுக்கு புதிதான ஒரு துவக்கத்தை கொடுத்தார். அவர் 1000 யானைகள் சேர்ந்து தள்ள முடியாத அந்த தூணை தனி மனிதனாய் தள்ளி கீழே போட்டு 3000 பேரை கொன்றார். ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் என்பதற்கு இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அவர் மனதை மாற்றிக்கொள்கிற, போப்பா, நீ ஆகாப்ல சொல்லு, நான் மழையை பெய்ய பண்ண போகிறேன், வானத்தை திறக்க போகிறேன். எப்பொழுது நம்முடைய ஆண்டோட கோபம் தனியும் என்பதற்கு எந்த டைம் டேபிளும் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வரும், அப்போது ஆண்டவர் அந்த கோபத்தை மாற்றிக்கொள்கிறார். கோபத்தை மாற்றி நமக்கு ஆண்டவர் அங்கே நல்ல மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்கள் 3வது வசனத்தை பாருங்கள். ஆனபடியால் ஆகாப் அரண்மனையிலே விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் சங்கரிக்கிற பொழுது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாட்டில் அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடக்குது. ஏசபேல் அவ்வளவு பாகால் தீர்க்கதரிசிகளை ஆதரிக்கிறார். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை வெட்டி வெட்டி போடுறாங்க. இஸ்ரவேலில் அப்படிப்பட்ட அநியாயம் நடக்குது ஆண்டுடைய நாட்டில். ஆனால் அரண்மனை விசாரிப்புக்காரன் ஆகாபுக்கு அடுத்த இடத்துல நம்பர் 2 ஆக யார் அங்கே இருக்கிறான்னு பார்த்தா ஒபதியா இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறவர், ஆண்டவரே ஆண்டவரே என்று எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கிறவர். ராஜா இவ்வளவு அநியாயம் செய்யும் பொழுது, ஏசபேல் இவ்வளவு அநியாயம் செய்யும் பொழுது அவர் 50 பேராக மலைக்குள்ள குகையில் ஒழிச்சு வச்சு அப்பமும் தண்ணீரும் தவறாமல் கொடுத்து
100 பேரையும் அவர் பராமரித்து வருகிறார். பஞ்ச காலத்தில் 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, தினந்தோறும் கொடுக்கறதுனா எவ்வளோ கஷ்டம் யோசித்து பாருங்கள். 3 வருஷமாக கொடுத்துட்டு வரார். தன் அரண்மனையிலே அதிகாரத்தை பயன்படுத்தி அரண்மனை விசாரிப்புக்காரனாய் மாத்திரமல்ல ஊழியக்காரர்களின் விசாரிப்புக்காரனாக இருப்பேன் என்று 3 வருடங்களாக 100 தீர்க்கதரிசிகளுக்கு ஆகாரம் கொடுத்து பராமரித்து வருகிறார். ஒரு குடும்பத்தை மாதந்தோறும் பராமரிப்பதற்கு எவ்வளவு பணம் செலவாகிறது? ஒரு முதியோர் இல்லத்தை நாள்தோறும் நடத்துவதற்கு எவ்வளவு பணம் செலவாகிறது? ஒரு 10 பேருக்காக அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அவங்களுக்கு கரண்ட் பில் கட்டுறது, அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறது. திடீர்னு தண்ணி இல்லாமல் போயிடும், வாட்டர் டேப் உடஞ்சி போகும், திடீர்னு அங்கேருந்து வருவாங்க, விசாரிப்பாங்க, தினந்தோறும் ஊழியக்காரர்கள் வர்றாங்க. ஒரு சின்ன ஒரு முதியோர் இல்லத்தை நடத்துவதில் எவ்வளோ சிரமம், வாரந்தோறும் நம்ம ஊழியங்களை நடத்துவதில், ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதில் எவ்வளவு கஷ்டம். பஞ்ச காலத்திலும் அவர் 100 பேர்களை அவர் பராமரிக்கின்றார். உபதியா. இது நாடு அழியாமல் போனதற்கு காரணம், ஆண்டவர் மனம் இறங்கியதுக்கு காரணம் ஏசபேலும் ராஜா ஆகாவும் அல்ல, உபதியா எனப்பட்ட அரண்மனை விசாரிப்புக்காரன். அவ்வளவு மோசமான நேரத்தில் அவர் அவ்வளவு நல்ல காரியத்தை அவர் செய்கிறார், துணிஞ்சு செய்கிறார். ராஜாவுக்கு ராணிக்கு அவர் பயப்படவே இல்லை. ஒரு பக்கம் நாட்டையே கெடுக்கிற ராஜா, இன்னொரு பக்கம் நாட்டுக்காக திறப்பில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பாதுகாக்கிற உபதியானப்பட்ட அரண்மனை விசாரிப்புக்காரன். அதனால தான் நாடு முழுமையாக அழிந்து போகவில்லை, அது பிழைத்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரியத்துக்காரர்களே, உபதியாக்கள் தேவை. அவனுடைய ஊழியக்காரர்களை பாதுகாக்கிற, ஆகாரம் கொடுக்கிற, தண்ணீர் கொடுக்கிற, ஒழித்து வைக்கிற நிச்சயமாக உபதியாக்கள் தேவை. I'm very much gladdened to read about Obadiah. How good he is. How good-hearted he is. தன்னுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினார், தன்னுடைய பணத்தை எப்படி பயன்படுத்தினார் பார்த்தீர்களா? இன்றைக்கு எத்தனை பணக்காரர்கள் இருக்காங்க, எவ்வளவு செல்வந்தர்கள் ஏசப்ப பிள்ளைகள் இருக்காங்க. கையை திறப்பாங்களா? இதே மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்களா? ஏழை ஊழியக்காரர்களுக்கு பராமரிப்பாங்களா? முழு பொறுப்பையும் எடுப்பாங்களா? அந்த ஊழியக்காரங்க பொறுப்பெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நான் சாப்பாடு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், இல்லைன்னா நான் அவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். எத்தனை பேர் சொல்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர்களை நாம் பராமரிக்கிறோம்? எத்தனை பேர்களுக்கு நம்முடைய பணம் பாய்கின்றது? ஆண்டவர் எதற்காக நமக்கு இவ்வளவு பணத்தை தந்தார்? எதற்காக கவர்மெண்ட் ஜாபை தந்தார்? எதற்காக இவ்வளவு பென்ஷனை தந்தார்? உபதியாவை போல வாழ வேண்டும் என்பதற்காகவே. பிரியத்துக்குரியவர்களே, நாம் எவ்வளவு பேர்களை நம்முடைய வாழ்க்கையில் பராமரிக்கிறோம்? எவ்வளவு பேர்கள் நம்மாலே வாழ்வு பெறுகிறார்? நம்ம எதிர்பார்த்து எத்தனையோ பேர் காத்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்து, பொருட்களை கொடுத்து அவர் தாங்குகின்ற பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. அதனால் அந்த காம்பினேஷனை பார்த்தீங்களா, ஆகாபு உபதியா. ஆகாப் சொல்வார், ஐயா, அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். உபதியா பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பாருண்டார். ஆகா, பரிதாபமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். ஒரு காலத்தில் அடாவடியாக இருந்தார், இப்போ பரிதாபமான நிலைமை. எப்போ உபதியா, நீ அப்படி போ, நான் இப்படி போகிறேன், நாட்டை 2ஆக பகுத்து பார்ப்போம். எல்லா குதிரைகளும் கோவேறு கழுதையும் நம்ம சாக கொடுக்க முடியாது, கொஞ்சமாக தண்ணி கிடைக்குதான்னு சொல்லி நான் இந்த பக்கம் போய் பார்க்குறேன், நீ அந்த பக்கம் போய் பாருப்பா என்று பரிதாபமாக ராஜா உபதியாவிடத்தில் சொல்கிறான். ஒரு காலத்தில் எவ்வளவு ஆட்டம் போட்டான், ஒரு காலத்தில் கர்த்தரை தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எப்படி அவனும் பொண்டாட்டி எஞ்சாங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாவது கிடைக்குமா, போய் பார், நீ அந்த பக்கமாக போ, நான் இந்த பக்கமாக போகிறேன். பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க, ஆடு மாடுகள் சாகுது. கொஞ்சமாவது நம்ம பாதுகாக்க முடியும், எல்லா மிருகங்களையும் சாக கொடுக்க வேண்டாம், கொஞ்சமாவது நம்ம காப்பாற்றுவோம். எந்த ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. எல்லாத்தையும் சொத்துக்களையும் விற்றுட்டோம், அதையாவது விற்காமல் வச்சுருப்போம். அந்த வீடை விற்றுட்டோம், இந்த வீடை விற்றுட்டோம், இந்த கடையெல்லாம் கொடுத்துட்டோம், நம்ம தங்குறதுக்காக ஒரு வீடை வச்சுக்கிட்டோம், அதை விற்க வேண்டாம். அந்த வயலை விற்றுட்டோம், அந்த கடைகள்லாம் எல்லாம் கொடுத்துட்டோம், இதையாவது நம்ம பாதுகாத்து கொள்வோம். இழப்புகள் வரும்பொழுது எல்லாம் போயிட்டே இருக்கும். எவ்வளோ நம்ம சேர்த்து வச்சிருக்கலாம், எவ்வளோ இடங்களை வாங்கி வச்சிருக்கலாம், வீடுகளை வாங்கி வச்சிருக்கலாம். பஞ்சகாலம் வரும்பொழுது எல்லாத்தையும் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதையாவது நம்ம காப்பாற்றுவோம். ஆகாபுடைய நிலைமையை போல இன்றைக்கு எத்தனையோ பேருடைய நிலைமை இருக்கிறது. உங்களுக்காகவே அவனுடைய செய்தி வருகிறது.
எவ்வளவோ சம்பாதித்து, எத்தனையோ வருடமாய் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் இப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாய் விற்று கொண்டே இருக்கலாம். அதை கொடுத்துடலாமா, இதை கொடுத்துடலாமா, சோஃபா செட்டை கொடுத்துடலாமா, டிவியை கொடுத்துடலாமா, வீட்டில் என்ன ஜாமான் இருக்குது எல்லாத்தையும் வித்துடலாமா, இதையாவது நம்ம காப்பாற்றுவோமா? ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில் மத்தியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பீர்கள். நல்ல செய்தி, இயேசு உங்களுக்காக ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். அது போகிற வழியில் உபதியாது எலியாவை பார்த்து எலியா வந்து ஜெபிச்சு நல்ல ஒரு மழைக்காலம் வந்தது, ஆசீர்வாதமான மழை பெய்து. அதுக்கு பிறகு இஸ்ரவேலில் பஞ்சம் இருக்கவில்லை என்று நான் காண்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நீங்கள் வித்துட்டு இதையாவது காப்பாற்றிடலாமா அப்படிங்கிற நிலைமையில் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விபத்தை சந்திக்கிறவங்களுக்கு அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இதையாவது காப்பாற்றுவோங்கிற மாதிரி எவ்வளோ பரிதாப நிலைமையில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. வியாதி நிமித்தமாக இயேசு முழு சுகத்தை தருவார், உங்களை காப்பாற்றுவார், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். நான் கண்களை மூடலாம். அப்பா பிதாவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகி தெய்வமே, ஒரு அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். கர்த்தருடைய கோபம் இது எப்படி இருக்கும், எப்படி வானத்தை மூடுவார், எப்படி மழையை நிப்பாட்டுவார் என்றெல்லாம் நாங்கள் அது எவ்வளோ விளைவு, மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஆண்டவரே, நாங்களுடைய சத்தத்தை இந்த நாளில் நாங்கள் கேட்டோம். அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர் நீரே. மழை, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண வேண்டுமா, அதை நிப்பாட்டி பஞ்சகாலத்துக்கு கொண்டு வரணுமா, நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. ஒரு நாட்டுடைய தலையெழுத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. மழையை பெய்ய பண்ணணுமா இல்லை பஞ்சகாலத்தை கொண்டு வரணுமா, நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்கப்பா. இறைவா, பயங்கரமான ஒரு செய்தியை கேட்டோம். உடைய பாதத்தில் விடுகிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமல் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கலாம், பெருமை கொண்டிருக்கலாம், பிறரை அவமதித்திருக்கலாம், உண்மை தேடாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். அது நிமித்தமாக எங்களை அடிக்கும்படியாக பஞ்சகாலத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆகாராஜா சொன்னது போல் ஒவ்வொன்றா நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். இதையாவது காப்பாற்றலாமா, அதையாவது, இந்த வீடையாவது காப்பாற்றலாமா, தங்குற வீட்டையாவது காப்பாற்றலாமா? இங்கே பயங்கரமான ஒரு நிலைமை வந்திருக்கலாம் ஐயா. இருப்பினும் ஆண்டவரை எங்களை காப்பாற்றுவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இப்போ மழை, ஆசீர்வாதமான மழை பெஞ்சிட்டா, வருமானம் கொட்டுன்னு கொட்டிருச்சுன்னா எதையும் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை, எல்லாம் சந்தோஷம் மறுபடியும் வந்து விடுமப்பா. பஞ்சகாலத்தில் இருக்கிற, தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிற, காசே இல்லை, வருமானமே இல்லை, கடன் நெருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்க. தேசத்து மேல் மழையை கட்டளையிடுங்க. உடைய பிள்ளைகள் மேலே மழையை கட்டளையிடுங்க. ராஜா, சூழ்நிலையை மாற்றுங்க. யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசீர்வாதமான மழை இந்த நாளிலிருந்து பெய்யட்டும். அவருடைய பஞ்சகாலங்கள் எல்லாம் அவர்களை விட்டு தீங்கட்டும் அப்பா. தேவரீர் மனமிறங்கும் ஐயா, தேவரீர் உதவி செய்யும் ஐயா. சூழ்நிலைகளை மாற்ற உம்மால் மாத்திரம்தான் கூடும். எங்கள் ஏழ்மை நிலைமையை மாற்ற, சரித்திரத்தை மாற்ற, கடன்களை மாற்ற உம்மால் மாத்திரம்தான் கூடும். எப்படியாவது கர்த்தர் இன்று மேற்கொண்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. வியாதியை மாற்றுங்க ஏசப்பா. வியாதி தாங்க முடியாது, வியாதினால தகப்பனை ஆஸ்பத்திரியிலே போய் கிடக்கிற தகப்பனை, மருந்து மாத்திரையே சாப்பிட்டு வாழ்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம்ப்பா. குச்சி மாதிரி இருக்காங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நடக்க மாட்டேங்கிறாங்க, பலனே இல்லை. நீங்கள் தான் அவர்களுக்கு பழைய பலனை தரணும். அந்த வியாதி என்கிற தரித்திரத்தை நிறுத்துவீராக. சுகம் என்கிற ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவீராக. ஆண்டவரை, குடி பழக்கம், போதை, ஆண்டவரை, மொபைல் பழக்கம், அடிமைத்தனம், பைக்கில் வேகமாக போகிறது, பெற்றோரை எழுத்து பேசுகிறது, கெட்ட நண்பர்கள், கஞ்சா போன்ற பழக்கங்களில் ஈடுபட்டிருக்கிற வாலிபர்களை சந்தியும். வாலிப சமுதாயம் உமக்கென்று எழும்பும்படியாக, ஜெபிக்கும்படியாக, ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. வயதானக்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீண்ட காலமாய் திருமணமாகி குழந்தை இல்லையே, திருமணமாகவில்லையே, சொந்தமாய் வீடு இல்லையே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலன்னு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த நாள் முதற்கொண்டு அதிசயங்களை காணப்படும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரை ஆசீர்வதிங்கப்பா. என் தகப்பனே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஏசப்பா பிள்ளைகள் நாமத்தை அறிந்திருக்கிறவங்க ஒரு காலம் வைக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. அதை போலவே ஆண்டவரே ராஜா, ஏசப்பாவுடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன கஷ்டம் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. நான் ஸ்ரீ திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிறேன், அடைக்கலான்குரிய முதியோர்லத்தை நேசிக்கிற தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, மகிமைப்படுங்க. ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக.
அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.